ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் பியில் எப்படி பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் கிட்டத்தட்ட 80,000 ரூபா வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் லோன் வந்து இதிலேருந்து எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம எப்படி பர்சனல் லோன் எடுக்க போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லி தரப்போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, கிரெடிட் கார்டு வாங்குறது, பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறது, எல்லா விதமான ஃபினான்ஸ் சம்மந்தமானது வீடியோஸ் எல்லாம் நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த கிரெடிட் பில்லை எப்படி நம்ம லோன் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலாக பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், ஹிந்தி இருக்குது. இதில் நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெல்கம் டு கிரெடிட் பி அப்படின்னு கேட்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கும் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் அண்ட் சைன் அப் வித் மொபைல் நம்பர்னு கேட்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இப்போ கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா, ஃபோட்டோ லைப்ரரி, மைக்ரோஃபோன் இதுக்கெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த இடத்துல அக்ரீன் கொடுங்க. அக்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் லேண்டிங் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட், அடுத்து ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி நிறைய விதமானது அவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. இது கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூன்னு இருக்கும். அடுத்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரெஃபரல் கோடு நம்பர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ டோன்ட் நோ ஹேவ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெஃபரல் கோடை என்டர் பண்ணுறது தான். அதனால் ரெஃபர் கோடை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் இன்கம் ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அவசியம் கிடையாது. சேலரி பர்சனாக இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாக ரெண்டு தான் கேட்குறாங்க. இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுத்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்கம் நீங்கள் கொடுக்கணும். மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கொடுத்துட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட பான் கார்டை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல 2 டிக் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து கிளிக் பண்ணுவீங்க. அடுத்து கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வி ஆர் அசஸிங் யுவர் லோன் எலிஜிபிலிட்டி கேட்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேனுக்கு உங்களோட அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத செக் பண்ணுறக்காண்டி கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க, இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் லோன் அப் டு பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. இந்த லோனை நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டினியூ டு அப்ளைன்னு கொடுக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. லோன் எலிஜிபிலிட்டி, லோன் அப்ளிகேஷன், லோன் அக்ரிமெண்ட்டு, லோன் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல கண்டினியூ டு அப்ளை கொடுங்க. கண்டினியூ அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா கேஒசி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ஜென்ரல், அப்புறம் ரெஃபரன்ஸ். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஒசி டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு கேஒசி டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப், அடுத்து செல்ஃபி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துக்குங்க. ரெண்டாவது கேப்சர் கொடுத்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி வந்து நீங்கள் கேப்சர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதை நீங்கள் இந்த இடத்துல கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர்லெஸ் ஆதார்ன்னு இருக்கா, இந்த இடத்துல பேப்பர்லெஸ் ஆதார்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். பேப்பர்லெஸ் ஆதார்ன்ற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டை என்டர் பண்ணணும். ஆதார் கார்டை என்டர் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கேப்சாவை அப்படியே பார்த்து என்டர் பண்ணிவிட்டு இந்த கீழே இந்த இடத்துல டிக் பாக்ஸ் இருக்கும், கொடுத்துட்டு கீழே இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்மிட் பட்டன் கேட்கும். இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல கேப்சாவே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஃபேஸ் ஐடென்டி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். வெரிஃபிகேஷன் பண்ணும்போதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொசீட் டு டேக் செல்ஃபின்னு இருக்கும். இந்த இடத்துல மாஸ்க்கு, நோ கிளாஸஸ், நோ கேப், இது 3மே நீங்கள் போட்டிருக்கக்கூடாது. போடாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஒசியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த இது பாருங்கள், உங்களுக்கு கேப்சர் பட்டன் இருக்குது. இந்த இடத்துல கேப்சர் பண்ணிக்கோங்க. கேப்சர் பட்டனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு அடுத்து செல்ஃபியும் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆயிரும்.
இப்போ இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஒன்று மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணியும் இந்த இமெயில் ஐடியை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா சிங்கிளார் டிவோர்ஸ்டான்னு கேட்குறாங்க. மேரிடுனா மேரிட் சரிங்களா. அடுத்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. என்ன எஜுகேஷன் அது கொடுத்துருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்குபேஷன் கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா வியூன்னு இருக்குது. அந்த இடத்துல சேம் ஆசியாக கேஒய்சி டாக்குமெண்ட் நீங்கள் கேஒய்சி டாக்குமெண்ட்டில் ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்க. அந்த ஆதார் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. அந்த அட்ரஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு அதுவே நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா. கொடுத்துட்டிங்க அப்படின்னா டைப் ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்குறாங்க. இந்த ரெசிடென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குறாங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் மதர் சப்போஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒய்ஃப் சரிங்களா. இவங்க 3 விதத்தில் யாராவது ஒரு நம்பர் கொடுங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் நம்பரே கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட நேம் என்டர் பண்ண சொல்கிறாங்க. அவங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா. இது ஏன் கேட்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோன் தரல அப்படின்னா அவங்கள்ட்ட கால் பண்ணி இந்த மாதிரி என்னாச்சு ஏதாச்சும் விசாரிக்கிறக்காண்டி கேட்பாங்க. அவ்வளோதான். அது கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷனும் முடிஞ்சிச்சு. ரெஃபரன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த இடத்துல டிக் பாக்ஸ் 2 டிக் பாக்ஸ் இருக்கும். இதே மாதிரி இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட்டு எல்லாமே இங்கே கேட்கும். இதில் நீங்கள் எது வேணும் அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விதமான லோன் கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த இடத்துல டீட்டெயிலாக ஷோ பண்ணுவாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பர்சனல் லோனாக கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸபிள் சரிங்களா. இந்த லோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு கம்பல்சரி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சரிங்களா. 80,000 ரூபா வரைக்கும் தராங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 80,000 ரூபா அப்படின்றத கெட் நோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கெட் லிமிட் இன்க்ரீஸ்ன்னு இருக்கா. இதை நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல டிக் பாக்ஸை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் டு ட்ரான்ஸ்ஃபர் அப்டோன்னு இருக்கா. இந்த இடத்துல கெட் நோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஅசஸிங் யுவர் கிரெடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது. இதை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட் இந்த இடத்துல கேட்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 12 மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படின்ற அமௌண்ட் இந்த இடத்துல இருக்கும். இப்போ இந்த அமௌண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. 12 × 7,642 ரூபா கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வரும். இல்லை அப்படின்னா எனக்கு 9 மாதம் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல 9 அந்த கீழே அந்த இடத்துல மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 9 மாதத்துக்கு வரும். 9 மாதத்துக்கு இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குது அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வியூ சம்மரி சேஞ்சஸ் சார்ஜஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கேட்கும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 80,000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 26% இன்ட்ரெஸ்ட்டு. ஆனுவல் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35.56 பைசா சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,360 ரூபா. ஒன் டைம் ஆன்போர்டிங் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா. ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 695 ரூபா. லோன் டாக்குமெண்ட் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபா சரிங்களா. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணிக்கங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 75,245 ரூபா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். 12 மாதம் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை கூப்பன் கோடுன்னு இருக்கும். அதையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பை இஎம்ஐ ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 949 ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்து இதெல்லாம் தேவையே கிடையாது சரிங்களா. ரீபேமெண்ட் ஷெட்யூல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதமும் நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படின்றதுக்காண்டி இந்த இடத்துல லிஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 5,909 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டோட பார்த்தீங்க அப்படின்னா 2,022 ரூபா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஏன்னா நீங்கள் அமௌண்ட் கட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். எல்லா லோன் ஆப்பும் இது மாதிரி தருவாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. ஒரு சில ஆப் மட்டும்தான் தருவாங்க. அதனால் நல்லா ஞாபகம் வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் எவ்வளோ அமௌண்ட்டு என்னென்னு பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் லோன் பர்பஸ் கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களோட லோன் பர்பஸ் என்ன அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமானது கேட்கும். இப்போ இந்த இடத்துல உங்களோட அமௌண்ட்டை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கணும் இல்லையா. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அந்த இடத்துல ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்களோட அக்கௌண்ட் நம்பர். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா
உங்களோட அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பண்ணுறக்காண்டி கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல டிக் பாக்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹1 வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கா அப்படின்றதுக்காண்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ₹1 கொடுப்பாங்க. இதுதான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி கண்டினியூ ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் லோன் டாக்குமெண்ட் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சைன் வித் ஃபேஸ் ஐடி அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ டு சைன் லோன் அமௌண்ட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ மாதிரி கேட்பாங்க. அதையுமே நீங்கள் கொடுத்துக்கங்க. அப்புறம் ஒரு ஓடிபி கேட்பாங்க. இந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அமௌண்ட்டுமே கிடைச்சிடும். சைன் சர்வீஸ் பார்த்தீங்க உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஐடி, டேட்டு, டிவைஸ் ஐடி எல்லாமே, ஐபி அட்ரஸ் எல்லாமே இங்கே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா 3 டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்க் போடக்கூடாது, கிளாஸஸ் போடக்கூடாது, கேப் போடக்கூடாது. இது மாதிரிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் டு டேக் செல்ஃபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இங்கே கம்ப்ளீட் டு வீடியோ கேஒய்சி லெஸ் தென் டு 20 செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்குதா. இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கேஒய்சி எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து வித்தின் 1 ஹவருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் என்ன பர்பஸ்க்கு நீங்கள் வாங்கினீங்களோ அந்த பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஆப்பை ஏற்றுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன். லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. வேறு ஏதாவது வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணணுன்னாலும் சரி, அதையுமே நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் உங்களோட சப்போர்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். மறக்காமல் உங்களோட இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை, லவ் யூ கைஸ்.